மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பசுபதி தான் வெண்ணிலாவோட மாமாவை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி ஏற்றி விட்டு ப்ரெஸ் மீட்லலாம் பேச வச்சு வேலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சோடனே விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கோவமாக பசுபதி வீட்டுக்கு போயிட்டு பசுபதியை செம்ம வாங்கிட்டாரு. பசுபதியை வந்து செம்மையாக வச்சு அடித்து செஞ்சுட்டாரு விஜய். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணினா அப்படின்னா உன் பொண்ணு அந்த வீட்டிலே இருக்க முடியாது, உன் பொண்ணையும் வந்து கண்டிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பசுபதியை மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவோட மாமாவும் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், ஆனால் வெண்ணிலா வந்து கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா கிட்ட வந்து விஜய் வந்து காவேரி தான் என்ன காணாலும் எனக்கு பொண்டாட்டி, ஒரு மோதிரம் போட்டதை வச்சு நீயா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் எவ்வளோ சுச்சுவேஷன் மாறியும் நீ காணாமல் போய் நான் உன்னை அவ்வளோ தூரம் தேடி நீ கிடைக்காம தான் நான் வந்து அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து மேரேஜே பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீ அதை கூட புரிஞ்சுக்காம என்னை இப்படி பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு விஜய் அவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து சொன்னதை கேட்காம அடம்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் மீறி எப்படி விஜய் காவேரி சேர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக விஜயோட குழந்தை தான் விஜயையும் காவேரியும் சேர்த்து வைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.